சொல்ல கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வண்டி செம்மையாக அழுக்காயிடுச்சுங்க. ஸோ இப்போ எங்கன்னா நான் ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ ஊருக்கு போயிட்டு எல்லாம் நம்ம மோட்டார் தண்ணியில் அப்படியே வண்டி கழுவிட்டு அப்படியே வரணும். ஸோ பார்த்தீங்களா தெரியும். ஸோ நல்ல அழுக்காயிடுச்சுங்க பாருங்கள். டயர்லாம் செம்ம இருக்குங்க. மதுரையில் மாதிரி போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்பேன். மதுரையில் செம்ம மழையாக இருக்குன்னு. ஸோ அதுக்காக தாங்க நான் வண்டியை கழுவாமவே விட்டேன். ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி நம்ம ஊருக்கு கொண்டு போகணும். ஒரு வண்டியை பார்க்கவே அசிங்கமாயிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு ஸோ துவைக்க கொடுக்கணுங்க. ஸோ அதுக்காக தான் ஒயிட் வாஷ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் எனக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ போகும்போது அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டே போகலாம் வாங்க. ஸோ நம்ம வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு வேறு பெண்டு இருக்குங்க. ஸோ லைட்டாக பெண்டு இருக்குது. ஸோ அதை எடுக்கணும். பட் இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அந்த ரேசர் கிட்ட இருக்குல்ல, ஸோ எனக்குள்ளே ஒன்று வரும். ஸோ அதையும் மாற்றணுன்னு இருக்காங்க. ஸோ செட்டாக ஒரு நாளைக்கு போய் மாற்றிடுவாங்க. ஸோ ஒரே நாளில் கிடச்சிட்டா பரவாயில்ல, போய் விட்டு வந்துடலாம் வண்டியை. ஸோ 2 நாள் அங்கே வச்சுருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால தான் வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஸோ ரைட்டு, இப்போதைக்கு ஓடுற வரையும் ஓடட்டும், அதுக்கடுத்து நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்ட்டுருக்கா. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போய் வாஷ் பண்ண கொடுக்கணுங்க. போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஸோ இங்கே தான் கொடுக்கணும். ஸோ எங்கனக்குள்ளே தான் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுங்க. லா காலேஜ் ட்ரெஸ்ஸு. ஸோ லா காலேஜ், நீ லா காலேஜெல்லாம் இல்லை, நீ லாயர் தான் நம்ம. ஸோ கோர்ட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ இங்கே தான் நான் எப்போயுமே கொடுப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அதை ஆக்கிடுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸை திரும்ப கொடுக்கறதுக்கு பில்லுகள்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துடலாமா? என்னைக்குங்க எத்தனை செட்? ஏழு 9 10 10 இருக்காண்ணா? 10 இருக்கா? சரி ரைட். ஸோ 10 ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அப்படியே பில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்பா ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். வாங்கிட்டு போயிட்டாரா வந்து? இல்லை, அந்த அன்னைக்கு வந்து கொடுத்தேன். இல்லை, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து கொடுத்தேன். இல்லைண்ணே, நான் தான் வந்து கொடுத்தேன் 2 நாள். இந்தா இருங்க பாருங்கள், பர்ஸில் எடுத்து காமிக்கிறேன். ஆ சரி ரைட்டு. சரி ரைட்டுங்க. ஆ ஆ ஸோ 7 10ங்க. ஸோ 10 400 ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, சாரி, ஒரு சட்டைக்கு 40 ரூபா. ஸோ 400 10 சட்டை கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சட்டை வேறு கொடுத்துருந்தேன். ஒரு 10 சட்டை கொடுத்துருந்தேன். சரிங்க, நீ நம்ம அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, R15 வந்து R15 V4 அண்டு M அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க.
அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் நான். ஸோ அதை பற்றி நான் டாபிக் தான் இன்றைக்கி லான்ச் ஆகிக்கல. ஸோ உண்மையிலே வண்டி வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. என்ன சொல்கிறது, எல்லாமே ப்ரொஜெக்டர் லைட்டு, அப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு, என்னென்னமோ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜுமே பக்காவாக தருது போல். அதுலேயும் அந்த குறிப்பாக அந்த ஒயிட் வித் ப்ளூ வேரியண்ட் இருக்குல்ல, அந்த வேரியண்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. நானும் பார்த்தேன். ஸோ ரீசெண்டாக பிளாக் பட்டி அவர் தான் முத எடுத்து அந்த வண்டியை போட்டிருந்தாரு, அதையும் நானும் பார்த்தேன். ஸோ அந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அதெல்லாம் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பக்காவாக தருதுங்க. அது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிட்ட தருது போல். நம்ம R15 V3 வேறு லெவலில் மைலேஜ் தரும். ஸோ BS6 அப்படின்றப்ப வேரியண்ட் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தான் கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ Yamaha வந்து இப்போ உண்மையில் வேறு லெவலில் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தாங்க கலரை மட்டும் மாற்றி கொடுத்து, அந்த கலர் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, கலர் நல்லாவும் இல்லை. RS200 ஃபேன்ஸவே அப்படியே ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கு உண்டாக்குறாங்க. எப்பா நாங்கள் கலராக வேரியண்ட்டாப்பா கேட்டோம், அப்கிரேட் வேரியண்ட்டு தான்ப்பா நாங்கள் கேட்டோம். ஆனால் நம்ம பஜாஜ் சைட்லேருந்து ஒன்றுமே தரமாட்டாங்க. என்ன பஜாஜில் என்ன பிடிக்காதது ஒன்றுன்னா, ஹையர் அண்ட் சிசி கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே லோ பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ NS200லாம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு NS200, அப்புறம் NS160, இப்போ NS125லாம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? அதே மாதிரி பல்சரில் எடுத்துக்கோங்க. பல்சர் 150, 135, இப்போ 125. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அந்த வண்டியோட அந்த இதே போயிடுது. கூட்டிக்கிட்டே போவான்னு பார்த்தாங்கன்னா இருக்கிறத விட குறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பஜாஜ் சைடுலேருந்து ஒன்று பிடிக்கவே மாட்டுது. ஸோ ரைட், ஓகேங்க. ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் அடுத்து எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக எதுவும் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே R15M வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து R15 V3லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட் வந்து R15 பேசிகிட்டு போது ஃப்ரண்ட்டில் போது இருந்தாங்களாம், அது ரொம்ப குனிகிற மாதிரி இருக்குது அந்த வண்டியெல்லாம். ஸோ இப்போ வர்ற வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பொசிஷனில் இருக்குது போல், ரொம்பவும் இல்லை. ஸோ கொஞ்சம் அப்லிஃப்ட் பொசிஷனு, ஓரளவுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். R15 V3 விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை பார்த்துருக்காங்க. இந்த NS பற்றி பேசிகிட்டு இருந்தால NS125ங்க. அந்த பின்னாடி டயரை பாருங்களேன், எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அந்த கிட்டவோட போய் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த டயர். இதே நம்ம வண்டி அதே நீங்கள் 200 இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அது சின்ன குழந்த மாதிரி இருக்குது இந்த வண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப இதாக இருக்கும் இந்த NSலாம். NS125லாம் அதுக்கேற்ற மாதிரி சிசி, அதுக்கேற்ற மாதிரி வீல் மாற்றணும்ல இருந்தால் NS125. நம்ம சொல்கிறதுக்குள்ளே நம்ம பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி வருது. ஸோ கிட்டவோட போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீலுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீல் பார்த்த வீலுக்கும் கம்பேரிசனோட பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ தூசி ஓவராக அடிக்குதுங்க. ஸோ அதான் சொன்னேன். அதான் அந்த நம்ம பஜாஜ் சைட்லேருந்து ஒன்றுமே வந்து இன்ன வரையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ R15 வந்து வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க Yamaha சைட்லேருந்து. ஸோ இப்போ என்னென்னா அதாங்க என்னோடய சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ R15M பற்றி. ஏன்னா நிறைய பேர் நிறையா போட்டாங்க. நம்ம வந்து நான் எப்படி பார்த்தா அந்த பைக்கை வந்து பக்கத்தில் வச்சு போடணும், அதுதான் கரெக்டான ப்ரொசீஜரு. ஆனால் வந்து அந்த பைக் வந்து நம்மக்கிட்ட அஃபோர்ட் இல்லை இப்போதைக்கு, நம்ம பசங்க யார்ட்டையும் இல்லை. நம்மளும் ரொம்ப வந்து அதை வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது, அதுதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆனால் R15M இப்போ நினைக்கிறவங்க, இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா R15 வாங்குறவங்களுக்கு உண்மையிலே ஒரு செம்ம லக்குங்க, ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் R15M வந்து. ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி, பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்குது அந்த ஒயிட் வித் ப்ளூ. நான் வந்து இப்போ ஏதாச்சும் வண்டி யாராவது எடுக்க வந்து கன்சல்ட் பண்ணாங்கன்னா நான் R15M தான் நான் கன்சல்ட் பண்ணுவேன். பட்டு நம்ம RS200 பெஸ்ட்டான வண்டி தான்.
ஆனால் வந்து என்னென்னா லுக் வைஸு மைலேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா R15M பெஸ்ட்டு. ஸ்பீடு ரொம்ப ரக்குடு லுக்காக வேணும் அப்படின்னா நம்ம RS200 பெஸ்ட்டு. அவங்கவுங்க சாய்ஸை பொறுத்து இருக்குங்க. சரிங்க, ஓகேங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் R15M பற்றி. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்னுமே இவ்வளோ நாள் ஆகியும் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த போபோ சார்ஜர் வந்து வாங்கி மாட்டணுங்க. அதை வாங்கி மாட்டணும், ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமானது நம்மளுக்கு. அந்த ஏற்கனவே நான் வந்து ஒரு சார்ஜர் வச்சுருந்தேன். ஸோ அந்த இது மாதிரி இருக்கும்ல, அந்த 4 பட்ஸ் வச்சு இந்த அப்படி அழுத்தி பிடிச்சி போடுறது. ஸோ அந்த இது வச்சுருந்தேன். பட் அந்த இது வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அது வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த கிளாம்ப்பு மட்டும் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த கிளாம்ப் மட்டும் நிற்கிது. ஸோ அந்த போவோ சார்ஜர் வாங்கி ஸோ எங்களுக்குள்ளே தான் மாட்டுற மாதிரி வருங்க. ஸோ அடுத்து அது ஒன்று ஆர்டர் போடணும். ஸோ ஆர்டர் போட்டு அது ஒன்று மாட்டணும். அப்புறம் நம்ம வீல் ரிம்முக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணுங்க. ஃப்ளோரசன்ட் க்ரீன் அடிக்கணும். நான் பார்த்துருப்பேன், அப்போ ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன், வீடியோ பார்த்துருப்பேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது வண்டின்னு. ஸோ மழை நான் சொன்ன மாதிரி, ஸோ அதனால தாங்க அந்த இதை பண்ணலை. ஸோ இல்லாட்டி அதையும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். ஒரு சின்ன மன வருத்தம், அதான் பஜாஜ் சைடில் இருந்து எனக்கு. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன், பி சேஃப் கைஸ். தேங்க்யூ.